ஹாய், வெல்கம் டு திவிஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த காஸ்மெட்டிக் சீரீஸில் பார்க்கக்கூடியது கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங். கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோல்டு ப்ராசஸ் சோப் மேக்கிங் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸ், அதுக்கப்புறம் நம்ம காஸ்டிக் சோடா, அதாவது பாராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுவோம். அது கூடவே ஹெர்பல்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், அதை தவிர்த்து ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் பேசிஸில் வரும். ஸோ இந்த கோல்டு ப்ராசஸ் சோப்பில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஹீட் ப்ராசஸ் பண்ண மாட்டோம், எதையுமே ஹீட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த கோல்டு ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய பட்டர்ஸை கூட நம்ம பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை மல்டிபிள் டைம் நம்ம மிக்ஸ் பண்ணணுமே தவிர்த்து எந்த இடத்துலையுமே நம்ம ஹீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இந்த கோல்டு ப்ராசஸ் சோப்பை நம்ம ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது 4 வாரம் மினிமம், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6 வாரங்கள் வரைக்கும் சொவானிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வைக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய லை வந்து நம்மளுக்கு நியூட்ரலைஸ் ஆகிறதுக்காக இந்த பீரியட் வந்து இருக்குது. இதுக்கு தேவைப்படக்கூடிய ஆயில்ஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ். ஆயில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கோகனட் ஆயில், பாம் ஆயில், சிசம் ஆயில், அதுக்கப்புறம் ரைஸ் பிரான் ஆயில், இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட சோப்பு வந்து அதிக அளவுக்கு மாய்ஸ்சரைசராக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பட்டர் யூஸ் பண்ணலாம், ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், மேங்கோ பட்டர், இந்த மாதிரி எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா தான் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. இதை வந்து வாட்டர் கூட டயல்வேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷனோட பேர் தான் லை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த லையை வந்து நம்மளுக்கு எவாபரேட் ஆகிறதுக்கு, நம்ம யூஸ் பண்ண மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டைம் தான் சொஃபானிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மினிமம் 4 to 6 வீக்ஸ். ஓகே, 4 அப்படின்றது மினிமம், 6 அப்படின்றது மேக்ஸிமம். நீங்கள் நாள் வைக்க உங்களோட பொருள் வந்து ரொம்ப தரமானதாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை பொறுத்த வரைக்கும் டிஸ்டில்டு வாட்டர், டீமினரலைஸ்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணணுமா, மற்ற வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இது எல்லாமே செல்ஃப் லைஃப் டைமை பொறுத்தது தான். நீங்கள் ஆரோ வாட்டர், மினரல் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் ரெகுலராக பைப் வாட்டர், போர்வெல் வாட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அயன், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சம் மினரல்ஸ் வந்து நம்மளோட இந்த லை கூட ஆக்ட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களோட சோப் வந்து கண்டாமினேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம செல்ஃப் லைஃப் டைம் அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி DL வாட்டர், DM வாட்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிட்டிவ்ஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெர்பல்ஸாக இருக்கலாம், அதாவது ஹெர்பல் பவுடராக இருக்கலாம், இல்லை முல்தானி மட்டி மாதிரி இருக்கக்கூடிய நேச்சுரல் கிளேயாக இருக்கலாம், எசென்ஷியல் ஆயில்ஸாக இருக்கலாம். அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிட்டிவ்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நமக்கு வந்து வரும். இதில் நீங்கள் வந்து ஹெர்பல் எல்லாமே பவுடராக ஆட் பண்ணலாம், பியூரியாக ஆட் பண்ணலாம். இதில் நம்ம வந்துட்டு மில்கெல்லாம் வர்றது வந்து அந்த வாட்டர் சப்ஸ்டன்ஸ் கூட சேர்ந்து வரும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல். அடுத்து வந்து நம்மளுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு கண்டிப்பாக ஒரு டிஜிட்டல் ஸ்கேல் வேணும், அது இல்லாமல் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து சேஃப்டிக்கு கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்ணில் வந்து ஏதாவது டெம்பரவரியாக ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் நெடி மாதிரி அதிகமாக வரும். அதே மாதிரி சில்வர் பாத்திரம், இல்லை வந்து இதுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய கண்ணாடி பாத்திரம் யூஸ் பண்ணணும். அலுமினியம் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து கெமிக்கல் கூட ரியாக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டர்ஸ் கம்பல்சரி கோல்டு ப்ராசஸ் சோப்புக்கு வேணும். சிலிக்கான் ஸ்பேச்சுலாவும் வச்சுக்கோங்க. இது போக மோல்டு, பட்டர் ஷீட் இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். சிலிக்கான் மோல்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணக்கூடியது கோல்டு மில்க் சோப். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மில்கை வந்து பவுடராக யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து வந்து கோகனட் மில்க், பாம் ஆயில், சிசம் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஷியா பட்டர், வாட்டர் வந்து நான் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். காஸ்டிக் சோடா 15 கிராம், கோட் மில்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 கிராம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நான் கேல்குலேஷன் கொடுத்துருக்கிறது 100 கிராம் ஆயிலுக்கான கேல்குலேஷன் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதில் கோல்டன் டஸ்ட் பவுடர் வந்து 1 pinch ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நான் உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நமக்கு தேவையான அளவு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இதில் மெயினாக வந்து இந்த காஸ்டிக் சோடா,
இந்த காஸ்டிக் சோடா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. நான் வந்து கொஞ்சம் இதில் பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பிகினர்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது சில்வர் பாத்திரமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கக்கூடியது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் சில்வர், அப்படி இல்லை அப்படின்னா கண்ணாடி பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ட்ரையலுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் லைவ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இது கைகளில் பட்டால் கொஞ்சம் உங்களுக்கு எரிச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒத்துக்கலை அப்படின்னா. நீங்கள் உடனே ஆலிவ் ஆயில் அப்படி இல்லை ஆல்மண்ட் ஆயில் போட்டிங்கன்னா சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தான் எடுக்கிறோம். இப்போ நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா 15 கிராம், அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெண்டுலேயுமே 15 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ரெண்டு விதமான சோப் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய காஸ்டிக் சோடாவை விட 2 மடங்கு அதிகமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வாட்டர் விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஊற்றின உடனேயே பாருங்கள், அந்த இடத்துல சின்ன சின்னதாக ஒரு உங்களுக்கு ஸ்மோக் வரும். அதே மாதிரி ஹீட் இருக்கும். நீங்கள் ஊற்றும் போதே இந்த பாத்திரத்தை தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஹீட் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க இருக்காங்கன்னா அதில் டச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லிக்விட் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதை ஒரு 3 hours ஆகுது வைக்கணும் மினிமம். மேக்ஸிமம் வந்து 12 hours அப்படின்றது நல்லாவே இருக்கும். 15 hours மேலே போச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லை, செகண்ட் ஒன் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும், 1 கிராம் கூட எக்ஸ்ட்ரா இல்லாத அளவுக்கு செய்யணும்னா ஃபஸ்ட்டே வந்து காஸ்டிக் சோடாவை அளந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்படி கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வாட்டரில் அதிகப்படியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எக்ஸஸை எடுத்துக்கலாம். ஒன்ஸ் லையில் வந்துட்டு நம்ம வாட்டரை ஊற்றிட்டோன்னா எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு காஸ்டிக் சோடாவை போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஸோ நான் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஆகணும், செட்டில் டவுன் ஆகணும், எல்லாமே நல்லா கலந்து விடணும். உங்களோட லை வந்து ஒரு வேளை ரொம்ப நாள் ஆன லை அப்படின்னா மேலே வந்து ஒரு மாதிரி ஒயிட் பேட்ச் மாதிரி இருக்கும். இது வந்து பாருங்கள் கிளியர் சொல்யூஷனாக இருக்குது. ஸோ இந்த கிளியர் சொல்யூஷனை அப்படியே விட்டுடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எம்டி ஹேண்டில் யூஸ் பண்ணக்கூடாது. நான் 2 இதுலேயுமே பாருங்கள் லிக்விட் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த லிக்விடை நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இதை தான் வந்து நம்மளுடைய சோப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உங்களுக்கு நான் இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2லேயுமே நல்ல ஹீட் இருக்குது. ஸோ நீங்கள் பிகினிங் டைமில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன பாத்திரத்தில் கூட எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மெடிக்கல் ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும், நார்மல் க்ளவுஸ் கிடையாது, மெடிக்கல் ஹேண்ட் க்ளவுஸ். இப்போ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எவ்வளோ கிராம்ஸ் இருக்கணும் அப்படின்றது பிகினிங்லேயே கொடுத்துட்டேன். நீங்கள் அதை வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் கரெக்டாக ஆயிலை வந்து மெஷர் பண்ணி எடுங்க. நான் இப்போ இதில் கோகோனட் ஆயில் 50 கிராம், பாம் ஆயில் 15 கிராம், சிசம் ஆயில் 20 கிராம், கேஸ்டர் ஆயில் 5 கிராம், ஷியா பட்டர் 10 கிராம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன்று இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிராம் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும், உங்களோட அவுட்புட்டும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதில் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணுறப்பவும் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு அடிஷ்னல் டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்டர் வந்து நம்ம அதை உருக்கி உள்ளே போடக்கூடாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் அதை அப்படியே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுலேயுமே மிக்ஸ் ஆகலைன்ற ஃபீல் இருந்துச்சுன்னா பிளெண்டர் வந்து பிஃபோர் அப்படின்னா நம்ம காஸ்டிக் சோடா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளெண்டர் போட்டுருங்க. ஸோ பிளெண்டர் போடுறப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக அந்த பட்டர் வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிடும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பட்டர் வந்து மிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா இடங்கள்லையும் ப்ராப்பராக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஷார்ட்டேஜும் இல்லாமல் ஈவனாக எல்லா இடங்கள்லையும் மிக்ஸ் ஆகி இருக்கும். நான் ஒவ்வொரு ஆயிலாக வந்து நான் மெஷர் பண்ணி தான் இதில் வந்து நான் எடுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சோப் அப்படின்னு எடுத்திங்கன்னா மெயினாக 3 விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ், கிளென்சிங், கண்டிஷனிங். ஓகே, இந்த 3ம் ப்ராப்பரான லெவல் இருக்குது அப்படின்னாலே உங்களோட சோப் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இந்த சோப் ரெசிபி வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் ஓரியன்டாகவே இருக்கும். இதில் நான் சோப் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோட் மில்க் பவுடராக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்துட்டு பாலாக தான் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு க்யூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த க்யூப் ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா பாலில் வந்து நம்ம இப்போ டைரெக்டாக காஸ்டிக் சோடா லிக்விடோட ஊற்றும் போது அது கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஹீட்டுனால. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் ஷியா பட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை மாதிரி ஸ்பாக்டுலா வச்சு நல்லா அதில்
அழுத்தம் கொடுத்து கரைச்சி விட்டீங்க அப்படின்னா ஈவனாக இதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி கரைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இதை வந்து கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா ஆயிலோடையும் மிக்ஸ் ஆகும். ஒவ்வொருட ஆயிலும் ஒவ்வொரு டென்சிட்டியில் இருக்கும். இதில் ஆயில் சூஸிங் அப்படின்றது பேஸ்ட் ஆன் அவர் விஷ் தான். கஸ்டமர் என்ன விஷில் கேட்குறாங்களோ, ஒருவேளை அவங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, ஆலிவ் ஆயில் வச்சு தான் நான் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா ஆலிவ் ஆயில் வச்சு கூட பண்ணி கொடுக்கலாம். நான் ஆயில் வந்து பிளெண்டர் போட்டுட்டு ஜஸ்ட்டு நம்மளுடைய லை, அதாவது காஸ்டிக் சோடாவும் வாட்டரும் கலந்த சொல்யூஷனுக்கு பேர் லை, அதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து இதிலேயே போயிடும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளெண்டர் போட போகிறோம். இப்போ நம்ம அது கூட சேர்த்து இந்த கோல்டன் டஸ்ட் பவுடரும் அதோட கோட் மில்க்கும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஆயிலெல்லாம் ஆட் பண்ணி பிளெண்டர் போட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லையை ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து இப்போ நான் கோட் மில்க் பவுடரையும் இந்த கோல்டு டஸ்ட்டும் நம்ம போட போகிறோம். கோல்டு டஸ்ட்டு வந்து அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நான் இதில் வந்துட்டு 0.5 கிராம்ஸ் அப்படின்றது, அப்படி இல்லை ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் போட்டால் கூட போதுமானதாக இருக்கும். இதுக்கு நீங்கள் கோல்டன் டஸ்ட்டுக்கு பதில் கோல்டன் மைக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம இப்போ இந்த சொல்யூஷனோட சேர்த்து போட்டுட்டு இதை வந்து நல்லா பிளெண்டர் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்து ரெடி ஆகிடும். எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ ஹெர்பல் வர இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், பவுடர் ஆட் பண்ணுறோம். எல்லாமே போட்டு முடித்து அதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். பிளெண்டர் போடுறதும் அந்த தோசை மாவு பதம் மாதிரி இருக்கும், அந்த பதம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அரோமா, எசென்ஷியல் ஆயில் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணலாம். விட்டமின் இ ஆயில், டீ ட்ரீ ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 drops வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு மேலே வேண்டாம், அப்போ தான் நம்மளுக்கு போர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய மோல்டை எடுத்துக்கலாம். மோல்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளை வந்து ரப்பிங் ஆல்கஹால் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த லிக்விடை அதில் வந்து நம்ம போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 ஹவர்ஸ்லேயே இது வந்து நல்லா செட் ஆகிடும். நீங்கள் 24 ஹவர்ஸ் கழித்து கூட அதை அப்படியே அன்மோல்டு பண்ணி எடுத்துடுங்க. அன்மோல்டு பண்ணி எடுத்து நம்ம வந்து 4 to 6 weeks வரைக்கும் அதை அப்படியே வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எத்தனை சோப் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய ரெசிபிக்கு 150 கிராம் சோப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். 150 கிராம்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக பார்த்தா 150 கிராம் சோப் கிடைக்கும். நான் இதில் வந்து 2 விதமாக சோப் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மஞ்சிஸ்டா, இன்னொன்று வந்து கோட் மில்க். மஞ்சிஸ்டா சோப்போட ரெசிபியுமே ஷார்ட்லி நான் கொடுக்குறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட், அதோட யூசேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் சோப். உங்களுக்கு 4 to 6 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இதில் 0% கெமிக்கல் தான் இருக்கும். உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகிடும் நம்மளோட லைவ் சொல்யூஷன் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இதே மாதிரி சோப் செய்யணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி செய்ய சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட் செய்கிறீங்க, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோவோட உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anita Raj.